இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வாட்ச் டைம் அதிகமாக கிடைக்கும். அது எந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வியூவர்ஸ் வந்து அது ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு முதல் 30 செகண்ட்ஸ் முடிவு பண்ணுறாங்க இந்த வீடியோவை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, உங்கள் வீடியோ மட்டும்தான் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வியூஸே போகலை. ஏங்க நீங்கள் வீடியோ போடுறத பார்ப்பாங்களா இல்லை ஒரு நடிகை ஒரு கிளாமரஸாக ஆடுறதை பார்ப்பாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ வந்து வீடியோ நம்ம வீடியோ மட்டும் அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, கன்சியூம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ வீடியோவுடைய வாட்ச் டைம்ன்றது இப்போ 8000 ஹவர்ஸ் யூடியூப் லிமிட்டை ஏற்றுனதுக்கப்புறமா நிறைய பேருக்கு எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, நான் எப்பயுமே சொல்கிறது உங்களுக்கு வந்து வியூஸ் ப்ராப்ளம் இல்லை, வாட்ச் டைம் ப்ராப்ளம் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் வாட்ச் டைம் டபுள் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் வந்து ஏதோ ஒரு ரேண்டமாக யூடியூப் டிப்ஸ் போடுற ஆள் கிடையாது. நாங்கள் வந்து நிறைய சேனல்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய சேனலை வந்து மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ப்ரூஃப் தெரிஞ்சுக்கணும், அதாவது நாங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கு அருகதை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நிறைய வாட்ச் டைம் வர்றதுக்கு உங்கள் வீடியோவில் வாட்ச் டைம் லீக் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருது. அது என்னென்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா 30 செகண்டுக்குள்ளே வியூவர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு மக்களுக்கு. அதனால தான் வந்து ஒரு நிமிஷத்தில் வீடியோஸை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து 20 செகண்ட்லேயே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல், வணக்கம், ஹலோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பாட்டை வந்து கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிருங்க. யாருக்கும் உங்களுடைய வணக்கம் தேவையில்லை, உங்கள் வணக்கத்தை எடுத்து குப்பை தொட்டியில் தான் போடணும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வணக்கம் சொல்கிறது, க்ரீட்டிங்ஸ் பண்ணுறது, நண்பர்களே, உறவுகளே, சொந்தங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சிறது, இதெல்லாம் யாருக்குமே தேவையில்லை. ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. நான் சொல்கிறேன்ல, உங்கள் வீடியோ பக்கத்தில் ஒரு நடிகை டான்ஸ் ஆடுற வீடியோ இருக்கும். எந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆடியன்ஸ் வந்து முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஆரம்பத்தில் வேஸ்ட்டாக பேசுகிறத கட் பண்ணிடுங்க. இரண்டாவது பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸில் ஓப்பன் லூப் வைங்க. ஓப்பன் லூப் ஸ்டார்டிங்கில் வச்சா மட்டும் பத்தாது, நடுவில் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் வைங்க. ஓப்பன் லூப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டுறீங்க, அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. அதை வந்து ஹியூமன் பிரெயின் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்க துடிக்கும். இப்போ ஒரு ஸ்பீச் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது எனக்கும் அப்துல் கலாமுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுக்கான டைம் நான் ஸ்பீச் முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்துல் கலாமுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்றதைத்தான் யோசிப்பாங்க, அந்த ஸ்பீச்சை கூட கவனிக்க மாட்டாங்க. ஸோ வந்து நான் இப்போ ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இதை செய்தால் வாட்ச் டைம் டபுள் ஆகும். அப்போ எதை செய்யணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் மைண்ட் ஓப்பன் லூப் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த 3 விஷயம் செய்தால் சுகர் 200க்கு வரும். அப்போ இந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு அந்த ஹியூமன் பிரெயின் வந்து கம்ப்ளீட் பண்ண துடிக்கும். அதாவது நீங்கள் ஒரு வேலையை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஒரு வேலையை முடிக்கலை அப்படின்னா அது உங்கள் மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான 3வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிட்டன்ஷன் எடிட்டிங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஆடியன்ஸுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா, இப்போ இது வந்து ஒரு பிஸ்னஸ் வீடியோங்க. இதில் வந்து நான் என்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா, இதில் எடிட்டிங்லாம் நான் பண்ண மாட்டேன். எடிட்டிங் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எனக்கு போதும். நிறைய கட்டு வச்சு, நிறைய ஜூம் இன் பண்ணி, ஜூம் அவுட் பண்ணி இதெல்லாம் பண்ணி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க சீரியஸான ஆட்கள் இல்லை, அவங்க எனக்கு கிளைண்ட்ஸாகவும் தேவையில்லை. ஸோ நான் யாரை போய் ரீச் பண்ணணுன்றதை நான் முடிவு பண்ணிட்டேங்க. இப்போ உதாரணமாக ரோல்ஸ் ராய்ஸ் வந்து டிவியில் விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டிவி பார்க்குறவங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து கொடுக்குற விளம்பரம் எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்காக கொடுக்குறாங்க.
ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் யாரை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய வீடியோவை நான் வேணும்னே, என்கிட்ட எடிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய எடிட்டர்ஸ் இருக்காங்க. நான் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கெலாம் ரிட்டன்ஷன் எடிட்டிங் பண்ணி கொடுக்குறேன், ஏஐ எடிட்டிங் பண்ணி கொடுக்குறேன். ஆனாலும் நான் என்னுடைய வீடியோ எடிட் பண்ணாமல் போடுறதுக்கான காரணம் என்ன? ஐ வாண்ட் சீரியஸ் பீப்புள். நான் வந்து அப்படியே அட்டென்ஷன் ஸ்பேனை உங்களை மயக்கி என்னோடய வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி எனக்கு தேவையும் இல்லை. ஸோ உங்களுடைய ஜானர் என்னன்றது எனக்கு தெரியல. அப்படி மயக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் வேறு வழி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கும் ஒன்று ஜூம் இன் வாங்க, இல்லை ஜூம் அவுட் வாங்க, ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இமேஜ் போடுங்க, ஒரு ஏஐ வீடியோ போடுங்க. இந்த மாதிரி போட்டு வேறு வழி இல்லை, வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதுதான் வந்து யூடியூப். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இதுதான் பொழப்பு. வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய வீடியோவில் டெக்ஸ்ட்டு போடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க, பேசிகிட்டு இருக்கும்போது சப்டைட்டில் போட்டுட்ருப்பாங்க. தமிழில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, எதுக்கு சப்டைட்டில் போடுறாங்க? அதாவது வீடியோவை சம்டைம்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ட்ராவலில் இருக்கிறவங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹோட்டலில், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேசுகிறத விட்டுறாங்க, அவங்க சப்டைட்டில் கவனிக்கிறாங்க. ஸோ வந்து இது லாங் வீடியோஸ்க்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து சப்டைட்டில் போடுங்க. அந்த வீடியோவை மியூட்டில் வச்சுட்டு கூட அந்த சப்டைட்டில் பார்த்தே வீடியோவை பார்த்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹேக்கு. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹேக்கு. இப்போ உங்கள் வீடியோ வந்து ஒரு 1 hour இருக்குங்க. அந்த 1 hour-ம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. எனக்கு முக்கியமான, எனக்கு தேவையான பார்ட்ஸை மட்டும் நான் பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வீடியோஸில் வந்து சாப்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? சாப்டர்ஸ் ஆட் பண்ணுறது வந்து, இப்போ நான் இன்ட்ரோ தான் பேச போகிறேன், இதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன், இந்த டாப்பிக்கை நான் கவர் பண்ண போகிறேன், இந்த டாப்பிக்கை நான் கவர் பண்ண போகிறேன், நீங்கள் சாப்டர் போட்டு வச்சிட்டிங்கன்னா வியூவர்ஸ் வந்து அந்த ஃபுல் 1 hour வீடியோவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் ஆரம்பத்திலே சொல்லிடலாம், நீங்கள் வந்து இந்த வீடியோவை இதுக்காகத்தான் பார்க்க வந்திருக்கீங்கன்னா இந்த டைம் லைனுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு கமெண்ட்ஸை வச்சே நான் ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். இப்போ வந்து வாட்ச் டைமை வச்சே நான் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். அதாவது ஒரு வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்ச் டைமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத வச்சே நான் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து பேசிட்டே இருக்கலாம். இது வந்து என்னென்னா, நாங்கள் நிறைய சேனல்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய சேனலை வந்து மேனேஜ் பண்ணுறோம். இந்த அனுபவத்தினால தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து என்னென்ன சேனல்லாம் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம், மேனேஜ் பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ணணும், இல்லை மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.